ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட மச்சு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு நம்ம ஒரு நெய்க்கோழி வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதில் நல்ல மிளகு ஜீரகம்லாம் போட்டு செய்யறதுனால நல்ல தொண்டைக்கெல்லாம் நல்ல இதமாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இந்த நெய்க்கோழி வறுவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜாமான்லாம் வறுப்போம் இல்லைங்களா, அந்த மசால் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இதிலே ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கணும். நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 4 முந்திரி பருப்பு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அதை போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இன்னும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது 1 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை. இதில் சிக்கனில் இருக்க தண்ணியே நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, இந்த மசாலா இதில் ஊற்றிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மசாலெலாம் ஊற்றிருக்கிறதுனால இந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதுக்காக. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வைங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு நல்லா வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுட்டு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம். நல்லா வெந்துருச்சு. அப்படி உங்களுக்கு வைக்கும் போது வேகாத மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. சிக்கனே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இந்த சிக்கனை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா ஜம்முன்னு சூப்பராக அருமையான ஒரு நெய்க்கோழி வறுவல் ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு நெய்க்கோழி வறுவல் ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு நெய்க்கோழி வறுவலை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு நல்லா ஒரு கீ ரைஸ் செஞ்சாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒயிட் ரைஸ்க்கு இதை பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.